ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் திவாலி ஸ்வீட் ரெசிபியான ரசகுல்லா எப்படி வீட்டிலேயே சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 லிட்டர் பசும்பால், 200லேருந்து 250 கிராம், ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்புறம் ஏலக்காய் சுகரோட மிக்ஸ் பண்ணி அரைச்ச அந்த பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மெத்தட் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த ஃப்ரெஷ்ஷான 1 லிட்டர் பசும்பாலை உள்ளே இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை நம்ம நல்லா காய்ச்ச போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஹீட் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா காஞ்சி பொங்கி வரட்டும். பாருங்கள், பால் நல்லா காஞ்சி பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லெமன் போதுமானது. ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு கண்டினியூஸாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டோட்டி பால் நல்லா தெரிஞ்சு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரிஞ்சு வந்திருக்குன்னு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு இட்லி துணியோ அல்லது ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு இந்த மாதிரி இதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணும்போது பன்னீர் மேலே பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசிக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ தான் நமக்கு குவான்டிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க வாட்டர்லாம் கீழே இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு 100 கிராம் அளவுக்கு தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செய்யணும்னா நிறைய பால் வாங்கணும். மெயினாக பாலில் நம்ம வாட்டர் சேர்க்கவே கூடாது. கெட்டி பாலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதில் பண்ணால் தான் பன்னீர் நமக்கு கிடைக்கும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பன்னீர் கிடைக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வீட்டில் இருக்க அந்த சின்ன குளவிகள் மாதிரி இருக்கும், அதை தூக்கி இது மேலே வச்சுட்டேன். ஒரு ½ அன் ஹவர் இப்படி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இதில் இருக்க வாட்டர்லாம் வெளியில் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பன்னீர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு 100 கிராம் அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பன்னீரை உதுத்து விட்டுட்டு நல்லா சாஃப்டாக பிசையணும். நீங்கள் மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ஏன்னா எந்தளவு சாஃப்டாக பிசைகிறோமோ அப்போ தான் நமக்கு ரசகுல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் கையிலே பிசைஞ்சனால கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. நீங்கள் ஒரு மிக்சியில் கூட ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் சின்னதாக, அதாவது ஒரு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வரையும் நான் பிசைஞ்சிருக்கேன். அப்படி இருந்துமே கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. நீங்கள் மிக்சியில் ஒரு அடி கூட அடிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக அதை உருட்டிக்கலாம். உருட்டும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்ட் ஆக்கிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் முழுசாக கொடுங்க. எந்த இடத்துலையுமே விரிசல் விழக்கூடாது. அப்படி விரிசல் விழுந்துச்சுன்னா நம்ம ஜீரா பாகில் போடும்போது உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டியாச்சு. சின்ன சின்ன பால்ஸாக மேக் பண்ணனால நமக்கு ஒரு 20 கிட்ட கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜீரா பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு பேன் அல்லது பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 200லேருந்து 250 கிராம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். 1 கப் சுகருக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஜீரா பாகு கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருந்த அந்த பால்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால்ஸ் உள்ளே ஆட் பண்ணும்போது மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் சுகரோட நான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பலாம் போட்டு கிண்ட வேண்டாம், உடஞ்சிரும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு நம்ம மூட போகிறோம். ஸோ
ஸோ அவ்வளோதான், லிட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக ஹீட்டை வந்து கூட்டி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால்ஸ் கொஞ்சமாக உப்பி வந்திருக்கும், கொஞ்சம் பஃபியாக இருக்கும். ஸோ திரும்பி லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க விடணும். ஸோ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸோட சைஸ் இன்னுமே நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அந்த ஜீரா பாகோட தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். ஸோ இப்போ வந்து ஓரளவு நல்லா தண்ணி குறைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், சூப்பர்பான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் அதோட டெக்ஸ்டர் வந்து எவ்வளோ சூப்பர்பாக கடையில் வாங்குற மாதிரி இருக்குன்னு. இது வந்து குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரம் இந்த ஜீரா பாகுலே ஊறணும். நான் வந்து 1 டே நைட் ஃபுல்லாக இதை ஊற வைக்கிறேன். ஸோ அப்படியே லிட்டு போட்டு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டு தான் இருந்தது. பட் லைட்டாக வந்து எனக்கு ஹார்டாக இருந்தது. காரணம் வந்து அந்த பன்னீரை வந்து நான் நல்லா பிசையாமல் விட்டுட்டேன். நீங்கள் வந்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால்ஸ் மேக் பண்ணுங்கள். நம்ம எந்தளவு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவு ரசகுல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும். ஜீரா பாகுமே நல்லா உள்ளே இறங்கும். ஸோ மற்றபடி டேஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ஸ்வீட்டோட கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்குமே. ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம பிரிட்டிகேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன். தேங்க்யூ.